நம்ம மேனிஃபெஸ்டேஷன் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். மேனிஃபெஸ்டேஷன் பண்ணணுன்னா நம்ம பல விஷுவலைசேஷன்ஸ், பல ப்ராக்டிசஸ் பண்ணுவோம். அது எல்லாமே நம்மளை நம்ப வைக்கிறதுக்கு, அதாவது நம்மளை நம்ப வைக்கிறதுக்குன்னா நம்ம நம்பிக்கை ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கைகள் அடிப்படையில் நம்ம இருப்போம். அதை நம்ம ரெஃப்ளெக்ஸ் அடிப்படை, நம்ம கர்ம அடிப்படை, நம்ம மெமரி அடிப்படை, நம்ம அறிவு அடிப்படை, நம்ம பேட்டர்ன்ஸ் அடிப்படையில் இருக்கும். அதை தவிர நம்ம வேறு எதுவும் நம்ப மாட்டோம். இதை நம்ம விடும்போது, இந்த நான்ன்றதை விடும்போது, இந்த நான் சேர்த்து வைக்கப்பட்ட அறிவை நான் விடும்போது பிரபஞ்ச அறிவு பாய தொடங்கும். அது நம்பினா போதும் இருக்குன்னு சொல்லிட்டு அது நம்பினா தான் இதை விடுவோம். இதை விடுறப்போ நமக்கு இது பாயிறப்போ விஸ்டம், நம்ம அறிவுன்றது போகிறப்போ விஸ்டம்ன்றது ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். இதை சரண்டர்ன்னு சொல்லலாம், அதிசயங்கள்னு சொல்லலாம், அற்புதங்கள்னு சொல்லலாம். அற்புதங்கள் என்ற நடக்கும்ன்றதை நம்புறப்போ தான் அதிசயங்கள் நடக்கும்ன்றதை நம்புறதுன்றது இப்படி தான் போயிட்டுருக்க கர்மான்னு ஒரு பேட்டர்ன்ன்றதை உடையிறதுக்கு சமம். ஒயரிங்கை தாண்டி வர்றதுக்கு சமம். ஒயரிங்கை தாண்டி சில விஷயம் நடக்கும் நம்புறப்போ தான் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். அப்போது இதெல்லாம் கனவு போகணும், இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிக்கணும். இதெல்லாம் விட்டுடுறோன்றப்போ தான் இது நடக்க ஆரம்பிக்கும். இது நம்ம பேட்டர்னில் இருக்கிற விஷயத்தை நம்ம அட்ராக்ட் பண்ணுறதுன்றது வேறு. நம்ம பேட்டர்னை தாண்டி ஒரு விஷயம், அற்புதமான விஷயம், அதிசயமான விஷயம் அட்ராக்ட் பண்ணணும்னா நமக்கு இது எல்லாமே வேண்டும். முக்கால்வாசி பேர் இதில் இருக்கிறத அட்ராக்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஐம்புலனை தாண்டி அவங்க அறிவை வச்சு அட்ராக்ட் பண்ணி நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கிறது பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அவங்க பேட்டர்னை தாண்டி அந்த நான்ன்றதை விட்டுட்டு, அவங்க ஈகோவை விட்டுட்டு இந்த சரண்டரிங்கில் மேனிஃபெஸ்டேஷன் ஆகிறப்போ அது வேறு விஷயமா இருக்கும். அந்த மேனிஃபெஸ்டேஷன்ன்றது செய்கிற எனக்குன்றதை கேட்குற நானே இல்லைன்னா நான் இல்லாத ஒன்று எது எனக்குன்னு கேட்கும் என்றதை நம்ம புரிஞ்சுக்கிறப்போ அது வேறு இடத்துக்கு வந்துடுவாங்க. எது நடக்கணுமோ அது நடக்குதுன்ற இடத்துக்கு அக்செப்டன்ஸ்க்கு வந்துடுவாங்க. எதுவுமே தனது இல்லைன்னு நினைக்க மாட்டாங்க. சிங்குலாரிட்டிக்கு வந்துடுவாங்க. சிங்குலாரிட்டிக்கு வர்றப்போ என்னது ஒன்றுதுன்னு இல்லாமல் நடக்கிற எல்லாமே நல்லா நடக்கணுன்றதுக்கு சந்தோஷமும், நல்லா நடக்காத இடத்துல அது சரியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உருவாகணுன்றதும், அதை கரெக்ஷன் பண்ணுறதுக்கான வழிகளையும் இவங்க மைண்டே ஏற்படுத்தி நல்ல விஷயம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள், இவங்க பார்வையில் படுற விஷயங்கள் எல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படும்ன்றதை நம்ம புரிஞ்சிக்க முடியும். இது உங்களுக்கும் புரியும்னு நம்புகிறேன். நன்றி.